அது ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே அனைவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த காலவேளையிலும் நாம் தியானிக்க இருக்கிற வேத வசனம் மத்தேயு தின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். மத்தேயு 5ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனுடைய புத்திரர் எனப்படுவார்கள். மத்தேயு 5:9. சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனுடைய புத்திரர் எனப்படுவார்கள். ஆண்டவராகிய இயேசு மலை பிரசங்கத்திலே பிரசங்கித்த வார்த்தைகளிலே ஒரு வார்த்தை, சமாதானம் பண்ணுகிறவர்கள். எல்லா பகுதிகளிலும் குழப்பங்கள், பிரச்சனைகள், சண்டைகள் தான். ஆனால் ஆண்டவர் நமக்கு சொல்கிற ஒரு காரியம், சமாதானம் பண்ணுகிறவர்களாக, சமாதானத்தை பண்ணுகிறவர்களாக, பீஸ் மேக்கர்ஸ், சமாதானம் பண்ணுகிறவர்களாக நம்ம காணப்படணும். இந்த உலகம் முழுவதும் எல்லா இடத்திலும் சமாதான குலைச்சல், பிரிவினைகள், சண்டைகள், கோபதாபங்கள், பிரிவினைகள், எரிச்சல்கள் நிறைந்த உலகத்தில் ஆண்டவர் நம்ம எதிர்பார்ப்பது நாம் சமாதானம் பண்ணுகிறவர்களாக இருக்கும்படியான இந்த கிறிஸ்துவ வாழ்க்கையில் அந்த முதிர்ச்சியான நிலைமை. அதனால தான் வேதம் சொல்லுகிறது, அவர்கள் தேவனுடைய புத்திரர் எனப்படுவார்கள். ஆவிக்கிற வாழ்க்கையில் ஒரு முதிர்ந்த நிலைமை, வளர்ந்த நிலைமை. அந்த நிலையில் நாம் வளர்ந்து சமாதானம் பண்ணுகிறவர்களாக நாம் காணப்படணும். ஏன்னா நாம் ஆராதிக்கிற தேவன் சமாதான பிரபுவாக இருக்கிறாரு, சமாதானத்தின் தேவனாக இருக்கிறாரு, சமாதான காரணராக அவர் இருக்கிறாரு. அவருடைய பிள்ளைகளாகிய நாம இந்த உலகத்தில் சமாதானம் பண்ணுகிறவர்களாக வாழும்படியாக நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். சண்டை இல்லாத வீடு இல்லை, கம்பெனிகள் இல்லை, சில சபைகளிலும் கூட அநேக விதமான சச்சரவுகள், பிரச்சனைகள். ஆனால் நாம் அங்கெல்லாம் நாம் எங்கே இருக்கிறோமோ அந்த இடத்துல சமாதானத்தை உண்டு பண்ணுகிறவர்களாக, சமாதானத்தை உருவாக்குறவர்களாக, சமாதானத்தை ஏற்படுத்துகிறவர்களாக நாம் தேவனுடைய பலத்தோடு கூட, தேவன் நமக்கு தருகிற அபிஷேகத்தோடு கூட ஞானமாக சமாதானம் பண்ணுகிறவர்களாக நாம் செய்யணும். ஜனங்களை தேவனோடு கூட ஒப்புரவாக்கும் பொழுது நிச்சயமாக அவர்கள் மனிதர்களோடு கூட இணைந்து விடுவார்கள், சமாதானமாக வாழ்வாங்க. தேவனுடைய பிள்ளையை நாம் அழைத்த அழைப்பு, சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனுடைய புத்திரர் எனப்படுவார்கள் என எழுதப்பட்டிருக்கிறது. எனவே சமாதான பிரபுவாகிய இயேசு நமக்குள்ளே இருக்கிறபடினால, சமாதான பிரபு இயேசு நமக்குள்ளே வாசமாக இருக்கிறபடினால, சமாதானத்தின் தேவன் நமக்குள்ளே இருக்கிறபடினால, நாம் இருக்கிற இடத்துல சமாதானத்தை உண்டு பண்ணுகிறவர்களாக, சமாதானத்தை ஏற்படுத்துகிறவர்களாக, சமாதானம் செய்கிறவர்களாக வாழ்வதற்கு நம்ம ஏற்படுப்போம். கர்த்தர் நாட்களை அப்படியாய் நம்மை பயன்படுத்துவாராக. கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். அன்பின் பிதாவே, இந்த அருமையான காலை பொழுதுக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த புதிய நாளுக்காக மை ஸ்தோத்திரிக்கிறோம், நன்றி செலுத்துகிற ஐயா. நீர் எங்கள் வாழ்வில் செய்த எல்லா நன்மைகளுக்காக மை துதிக்கிறோம், மை ஸ்தோத்திரிக்கிறோம். தகப்பனே, இந்த நாளிலே ஆண்டவரே, இந்த உலகத்திலே நாங்கள் சமாதானம் பண்ணுகிறவர்களாக எங்களை ஒரு கருவிகளாக நீங்கள் பயன்படுத்துங்கப்பா. இந்த உலகத்தில் எத்தனை பிரச்சனைகள், போராட்டங்கள், சண்டைகள், கோபதாபங்கள், பிரிவினைகள், வன்முறைகள் அப்பா, இவைகள் மத்தியில் கர்த்தருடைய பிள்ளைகளாகி நாங்கள், சமாதான பிரபுவினுடைய பிள்ளைகளாகி நாங்கள், சமாதானத்தின் தேவனுடைய பிள்ளைகளாகி நாங்கள் சமாதானம் பண்ணுகிறவர்களாக எங்களை பயன்படுத்துங்க. அதற்கு வேண்டிய ஞானத்தை, அதற்கு வேண்டிய விவேகத்தை, அதற்கு வேண்டிய புத்தியை, அதற்கு வேண்டிய அபிஷேகத்தை, கிருபைகளை நீர் எங்களை ஒவ்வொருவருக்கும் அருளும்படியாக ஜெபிக்கிற ஐயா. கர்த்தாவே, மை ஸ்தோத்திரிக்கிறோம், மை துதிக்கிறோம். இந்த காலவெளியிலே எங்கள் தேசத்தை ஆசீர்வதிங்கப்பா. எங்கள் தேசத்தில் ஒரு சமாதானம் உண்டாக ஜெபிக்கிறோம். எவ்வளவோ பிரச்சனைகள், எவ்வளவோ குழப்பங்கள், எவ்வளவோ விதமான காரியங்களப்பா, நீர் தான் எங்கள் தேசத்திற்கு சமாதானத்தை கட்டளையிடலப்பா. ஆண்டவரே, இந்த உலகத்தில் இருக்கிற ஒவ்வொரு திருச்சபை மக்களும் ஆண்டவரே, உடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரும் தாங்கள் இருக்கிற இடத்துல சமாதான காரணர்களாக, சமாதானம் பண்ணுகிறவர்களாக, சமாதானத்தை ஏற்படுத்துவர்களாக ஆண்டவரே, நீர் ஒவ்வொருவரையும் பயன்படுத்த முடியாத நாளில் ஜெபிக்கிறோம். ஆசீர்வதிங்க. குறிப்பாய் கர்த்தாவே, எங்கள் தேசத்தில் ஆண்டவருடைய தெய்வீக சமாதானம் ஆளுகை செய்யப்படியாக ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு இல்லத்திலும், ஒவ்வொருடைய உள்ளத்திலும்
ஆண்டவரே தேவ சமாதானம் தங்கியிருக்க நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. தகப்பனே ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த வேளையிலே அப்பா குறிப்பாக எங்கள் தமிழ்நாட்டில் உள்ளதான புதுக்கோட்டை மாவட்டத்திற்காக இன்று ஜெபிக்கிறோம். புதுக்கோட்டை மாவட்ட மக்களை நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். புதுக்கோட்டையில் உள்ள எல்லா சபைகளையும் நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். புதுக்கோட்டையில் உள்ள எல்லா சபைகளும் வளர்ந்து பெருக, கொடா கொடியை பெருக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. ஒவ்வொரு சபையிலும் கர்த்தர் ஏராளமான ஆத்துமாக்களை கொள்ளைப்பொருளை தாங்கப்பா. அந்தந்த பகுதியை, அந்தந்த கிராமத்தை, அந்தந்த நகரத்தை, அந்தந்த பகுதியை அவர்கள் சுதந்திரிக்க வல்லமையும் பலனையும் கிருபையும் விசுவாசத்தையும் ஆண்டவரை நீ அருளி செய்யபடியா ஜெபிக்கிறோம். குறிப்பாய் புதுக்கோட்டை மாவட்டத்தில் இன்னும் எந்தெந்த கிராமங்களில் சபைகள் இல்லையோ அங்கெல்லாம் சபைகள் ஸ்தாபிக்கப்பட என் ஆண்டவர் அருள் செய்வீராக. தடைகளை மாற்றுவீராக. ஊழியர்களை எழுப்புவீராக. இப்படி கரத்தில் ஒப்புக் கொடுக்குறோம் ஐயா. ஆண்டவர் இந்த ஜெபத்தில் பங்கு பெற்ற பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. ரத்தத்தடையில் மூடி மறைத்துக் கொள்ளுங்க. எல்லா தீமைக்கும் விலக்கி மீட்டு பாதுகாக்கும்படியா ஜெபிக்கிறோம். இயேசு ரட்சக நாமத்தில் வேண்டுகிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். God bless you.